பல பெரும் சாதனையாளர்களும் உயர்ந்த ஆளுமைகளும் அலங்கரித்த இந்த பாரம்பரிய மேடை கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்ற பெருமையை பெற்றது. இன்று மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாக பொறுப்பில் பணியாற்றும் ஒரு சிறந்த அரசு அதிகாரியை சிறப்பு விருந்தினராக வரவேற்கும் பெரும் மகிழ்ச்சியை பெறுகிறது. வாழ்க்கைக்கான உதாரணங்களை வரலாற்று புத்தகங்களில் தேடாதீர்கள், வாழும் மனிதர்களிடம் தேடுங்கள் என்ற வரிகளுக்கு உயிரூட்டும் ஒரு வாழும் உதாரணம் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர். நமது கல்லூரிக்கு அருகிலுள்ள அந்தியூரில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே கல்வியின் சக்தியை உணர்ந்தவர். அரசு பள்ளியில் மேல்நிலை கல்வியை பயின்ற இவர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அரசு இட ஒதுக்கீட்டில் கால்நடை மருத்துவ படிப்பை முடித்தார். உண்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதற்கு சான்றாக கல்லூரி படிப்பை முடித்த 6 மாதங்களில் அரசு பணியில் கால்நடை மருத்துவராக தன்னை இணைத்துக் கொண்டார். வனத்துறையில் கால்நடை மருத்துவராக பணியாற்றிய திரு பிரகாஷ் அவர்களை வாழ்க்கை துணையாக கொண்டு குடும்பத்தினரின் ஆதரவோடு தனது லட்சிய பயணத்தை தொடர்ந்தார். இளம் வயதிலேயே கவிதை, கட்டுரை, நாவல் என எழுத்து துறையிலும் பேச்சரங்கங்கள் மற்றும் பட்டிமன்றங்கள் என பேச்சாற்றலிலும் தீவிர ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் ஒரு ஆழமான வாசிப்பாளரும் கூட. தமிழை வாசித்தார், தமிழை நேசித்தார், தமிழும் அவரை நேசித்தது. 7 ஆண்டுகள் கால்நடை மருத்துவராக பணியில் ஈடுபட்ட பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் உயரிய குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று மாவட்ட பதிவாளராக பொறுப்பேற்றார். தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் உதவி பத்திர பதிவுத்துறை தலைவராக சிறப்புற பணியாற்றி வருகிறார். இவர் எழுதிய சிறுகதைகள் நள்ளிரவு சூரியன் என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. கல்லூரி காலத்திலேயே தனது எழுத்துக்காக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களிடம் பரிசும் பாராட்டும் பெற்றவர். தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்ட புத்தக திருவிழாக்களில் உரை நிகழ்த்தியுள்ள இவர் சமூகம் மற்றும் பெண் கல்வி குறித்து எழுதுவதிலும் செயல்படுவதிலும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். தனது பேச்சு முழுவதும் குட்டி குட்டி கதைகளை அழகாக பின்னி பொருத்தி கேட்போரின் மனதை கவர்ந்து சிந்தனையின் எல்லைகளை விரிவுபடுத்தும் ஆற்றல் மிக்க பேச்சாளர். பேச்சரங்கங்களில் இவரது புலமையை அங்கீகரித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு செந்தமிழ் அரசி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களைப் போல மாணவர்களுடன் உரையாடுவதிலும் அவர்களின் கனவுகளை தூண்டுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்கிறது திருக்குறள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி, திமிர்ந்த ஞானச் செருக்கு என்று பெண்களின் பெருமையை பாடுகிறான் புலவன் பாரதி. ஒரு ஆண் கல்வி கற்றால் ஒரு குடும்பம் உயர்கிறது, ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு சமுதாயமே உயர்கிறது. இந்த உண்மையை தனது வாழ்க்கை பயணத்தால் நிரூபித்து வாழும் ஒரு உதாரணம் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்பது உண்மை அல்ல. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் ஒரு சமுதாயத்தையே முன்னேற்றுவார்கள் என்பதுதான் உண்மை. நமது கல்லூரியின் 45வது ஆண்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக இத்தகைய பெருமை கொண்டுள்ள நமது மருத்துவர் திருமதி கு கவிதா அவர்களை உங்களின் பலத்த கரகோஷங்களுடன் வரவேற்று மகிழ்கிறது சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி. சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி 45ஆம் ஆண்டு விழா திருவாளர் டாக்டர் என் மகாலிங்கம் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் குமரகுரு அக்ரி யூனிவர்சிட்டியின் தாளாளர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவதாரங்கள் 10, கோள்கள் 9, திசைகள் 8, கிழமைகள் 7, சுவைகள் 6, திணைகள் 5, வேதங்கள் 4, கனிகள் 3, 2 இனங்கள், ஆனால் ஒழுக்கம் மட்டும் 1. அந்த ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகிற சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய சிறப்பு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆனால் ஆண்டறிக்கை வாசிக்கும் போது கூட இவ்வளோ அழகாக டிசிப்ளினாக உட்காந்து கவனித்த காலேஜ் பசங்க நீங்கள் தான்ப்பா. எங்கள் வெட்டினரி காலேஜில் கூட நாங்கள் இவ்வளோலாம் கவனிச்சதில்லை. அவ்வளோ பொறுமையாக அழகாக டிசிப்ளினாக. சூப்பர். இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கல்லூரியில் வந்து கல்வியை பற்றி பேசாட்டி போனால் எப்படி? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, பிச்சை எடுக்கிறது வந்து ரொம்ப மோசம், ரொம்ப கீழ்த்தரமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்வியை பொறுத்தளவுக்கு மட்டும் பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது அந்த கல்வியை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த கல்விக்கு, உங்களோட படிப்புக்கு மட்டும்தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி, அதிகமாக படித்தவன் பெரிய வேலைக்கு போய் கம்மியாக வேலை செய்வான், கம்மியாக படித்தவன் சின்ன வேலைக்கு போய் அதிகமாக பயங்கர நுட்பமாக இருக்கிற வேலையை செய்வான். கூட்டி கழிச்சு பாருங்கள், இந்த கணக்கு கரெக்டாக வரும். கரெக்டாப்பா? இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எப்படியாவது படித்து ஜெயிச்சிருங்கப்பா. ஏன்னா ஜெயிச்சவன் எழுதுனாதான் வரலாறாக இருக்கும், தோத்தவனுக்கெல்லாம் வரலாறே கிடையாது. ஜெயிச்சவன் எழுதுறது தான் வரலாறு. அவன் என்ன எழுதினாலும் அது வரலாறு தான், நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டைமுக்கு அடுத்தவன் வேலை செய்வான். ஆனால் தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் டைமுக்கு நம்ம வேலை செய்யணும். திருக்குறளில் ஒரு திருக்குறள் இருக்குது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் எங்கேயுமே துணைக்காலே வந்திருக்காது பாருங்க. ஏன்னா கல்வியோட சிறப்பு சொல்கிற ஒரு திருக்குறள், கல்வி கற்றவனுக்கு வேறு யாரோட துணையுமே தேவையில்லை, அந்த கல்வி வந்து அவனை கரை சேர்த்திடும். ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கல்வியை எப்படியாவது படிச்சுட்டு வந்துருங்க. இதுக்கு சார் சொன்ன மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையவே ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். நான் வந்து மேப்லலாம் என்னோடய ஊர்லாம் இருக்காது, ஒரு சின்ன கிராமம் இல்லைப்பா, குக்கிராமத்திலிருந்து அந்த பின்புலத்தில், எனக்கு பெரிய பின்புலமெல்லாம் கிடையாது. என் குடும்பத்தோட முதல் தலைமுறை பட்டதாரி நான். ஒரு 10th வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். +1 +2 அந்தியூரில் இருக்கிற கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. என்ட்ரன்ஸில் ஒரு 0.5 மார்க்கில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் டாக்டர் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் வெட்டினரி சேர்ந்து படிக்கிறேன். வெட்டினரி படித்து முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம் வருது. அதில் ஸ்டேட் லெவலில் 19th ரேங்க் எடுத்து கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டராக ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ஒரு 7 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும் பொழுது குரூப் 1 எக்ஸாம் வந்து என்னுடைய நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகுது. அதில் செலக்ட் ஆகி இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு மாவட்ட பதிவாளராக இருக்கேன். அப்படின்னா நான் படித்த கல்வி தான் காரணம். கல்வி வந்து எதையுமே மாற்றி அமைக்கும். இன்னைக்கு என்னோட குடும்ப சூழ்நிலை, என்னுடைய பொருளாதாரம், இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வீஸில் 1.25 லட்ச ரூபாய் நான் சம்பளம் வாங்குகிறேன். என்னுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு, என்னுடைய சமூக தரம் உயர்ந்திருக்கு, என்னுடையது மட்டும் இல்லை, என்னுடைய தலைமுறையோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னா அதுக்கு இந்த கல்வி மட்டும்தான் காரணம். இந்த கல்வி எனக்கே வரும்போது உங்களுக்கெல்லாம் இன்னும் சிறப்பாக வரும். ஏன்னா தொழிற்கல்வியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படியும் இந்த கல்வி வந்து சோறு போட்டுரும். எப்படியாவது படிச்சிருங்கப்பா. ரெண்டாவது, நம்ம காலேஜில் ரொம்ப குரூஷியலான பீரியடில் இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சரியான ஃப்ரெண்டுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரூட்டில் போகிற ட்ரெயினில் ஏறுற மாதிரி. இப்போ தானப்பா சொன்னேன், எல்லாரும் அமைதியாக கேட்குறீங்கன்னு. சரியான ரூட்டில் போகிற ட்ரெயினில் ஏறுற மாதிரி. அவன் கூட ஏறிட்டோம்னா அவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். இதே ஒரு தப்பான ஃப்ரெண்டுங்கிறவன் தப்பான ரூட்டில் போகிற ட்ரெயினில் ஏறுற மாதிரி. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அவளை கண்டுபிடிச்சி உடனே ட்ராப் பண்ணி இறங்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட இடத்த நம்ம அடைஞ்சிடலாம். என்னோட எக்ஸாமுக்கு கூட என்னோட கரியர் கூட வெட்டினரியோடவே முடிஞ்சிருக்கும். ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஒரு 2 பேர் வந்து இந்த மாதிரி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீயும் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நண்பர்களோட உறுதுணையோட, அந்த நண்பர்களோட ஊக்குவிப்போட இந்த குரூப் எக்ஸாம் எழுதணும், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கிறோன்னா அதுக்கு என்னுடைய நட்பு வட்டங்கள் தான் முக்கியம். அது மாதிரி உங்களோட நட்பு வட்டங்களை அமைக்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எத்தனை பேர்த்துக்கு திங்கக்கிழமை காலேஜ் வரத்துக்கு போர் அடிக்குதுப்பா? எல்லாத்துக்குமே வா? பாதி பேர்த்துக்கா? ஓகே, என்னப்பா சரி. அப்போ மீதி பேரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக வரீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. சார் அக்ரி யூனிவர்சிட்டி சார் இருந்தார், இப்போ கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால் தைரியமாக சொல்லலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அக்ரி படித்தவங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. அவர்கிட்ட சொல்லுவேன், உனக்கு என்னப்பா ஜாலி, ஹவுஸ் ஒய்ஃப் தானே நீ, நான் திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ அவங்க சொன்னாங்க, வேலைக்கு போகிறவரோட திங்கக்கிழமையை விட வேலைக்கு போகாதவங்களோட திங்கக்கிழமை ரொம்ப கொடுமையாக இருக்கும்.
ஏன்னா நம்ம அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. திங்கக்கிழமை எந்திரிச்சு காலேஜுக்கும் வேலைக்கும் கிளம்புறோம். ஆனால் அவங்க வீட்டில் உட்காந்து அந்த வீட்டு வேலையை தான் செய்கிறாங்க. ஆக அதுக்கப்புறம் திங்கக்கிழமை எனக்கு போர் அடிக்கிறதே கிடையாது. என் ஆஃபீஸ் ஸ்டாஃபு கூட வந்திருக்காங்க, கேளுங்க. எல்லா திங்கக்கிழையும் பர்ஃபெக்டாக 10 மணிக்கு ஆஃபீஸில் ஆஜராயிடுறேன். ஏன்னா திங்கக்கிழமையோட கொடுமையை தெரிஞ்சவங்க நாங்கள். இங்கே எத்தனை பேர்ப்பா செல்ஃபோன் வச்சுருக்கீங்க? எல்லாருமே வச்சுருப்பீங்க. எல்லோரும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லா அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? சொல்ல மாட்டீங்க, ஏன்னா காலேஜ் வாத்தியார் இருக்காங்க. சரி, ரைட்டு, சரியா? இது செல்ஃபோனை பற்றி என்ன சொல்லணும்னா, நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏற்றுற வரைக்கும் இந்த சோஷியல் அக்கௌண்ட் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தாரா. ராஜாவுக்கு வந்து ஒரு அடிமை எப்பவுமே கூடவே இருப்பாராம். ராஜா எங்கே போனாலும் போவாராம், ராஜா எங்கே வந்தாலும் வருவாராம். சாப்பிடும்போது கூட ராஜாவுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ருவாராம். இப்படியே இந்த அடிமை நம்ம பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்காருன்னு ஒரு நாள் வந்து ராஜா வந்து கேட்டாரா, எப்பா உனக்கெல்லாம் எதுவுமே ஆசையே இல்லையா அப்படின்னதுக்கு சொன்னாரா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது ராஜா அப்படின்னுட்டு. சரி, என்ன ஆசை அப்படின்னதுக்கு, நான் ஒரு நாளைக்கு ராஜா ஆகணும், ஒரு நாளைக்கு ராஜா ஆகணும்னு சொன்னாராம். ஒரு நாள் முதல்வர் மாதிரி. சரி, ஒரு நாளில் இந்த அடிமை என்ன பண்ணிட போகுது அப்படின்ட்டு ராஜா வந்து சரி அப்படின்னுட்டாரா. இந்த அடிமை வந்து ராஜா ஆயிட்டாரு. போட்ட முதல் கையெழுத்தே ராஜாவை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு போட்டாராம். சரியா? போட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரமே ராஜாவுக்கு தலையை வெட்டிருங்கன்னு தீர்ப்பு சொல்லிட்டாராம். முடிஞ்சுதா? இது மாதிரி தான் இது. இந்த அடிமைங்கிறது என்னென்னா செல்ஃபோன் தான். ரீல்ஸ் பார்க்க 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 அது நம்மளை உள்ளே இழுத்து ஒரு நாள் நம்மளோட ஆளையே முடிச்சிடும். இப்போல்லாம் காலேஜ் பசங்கிட்ட ஒரு புது டெக்னிக் வேர்டு வருது, டிப்ரெஷன்ப்பா. எதுக்குனாலும் டிப்ரெஷனு. என்ன டிப்ரெஷன் தெரில. இருக்காப்பா டிப்ரெஷன் யாருக்காச்சும்? தாத்தா பாட்டிக்கு இல்லாத டிப்ரெஷன், அப்பா அம்மாவுக்கு இல்லாத டிப்ரெஷன், நம்ம அண்ணன் வகைராவுக்கெல்லாம் இல்லாத டிப்ரெஷன் நமக்கு வருது. காரணம் என்னென்னா செல்ஃபோன் தான். அந்த எவ்வளோக்கு எவ்வளோ ரீல்ஸு போகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ மண்டையில் எதுவுமே நிற்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியில் போகுது. நம்மளுக்கு டிப்ரெஷனாக உள்ளே தங்குது. இப்போல்லாம் ஹேங் ஓவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள விட செல்ஃபோன் பார்க்குறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கான். வீட்டில் எரிஞ்சு விழுகிறது, கோவமாக பேசுகிறது, இது எல்லாமே அதிகமாக ரீல்ஸ் பார்க்குற பசங்க பிள்ளைகளுக்கு தான் இருக்குதான். பிள்ளைகளும் இதிலெல்லாம் சளைக்கிறது இல்லை. பிள்ளைகளும் சரியாக ரீல்ஸ் பண்ணுறாங்க தானே? பண்ணுறாங்களாப்பா? பண்ணுறாங்க. ரைட், சரி. காலேஜ் வந்துட்டு தைரியத்தை பற்றி பேசாமல் போனால் எப்படி? வெற்றிக்கும் தோல்வி பெற்றவனுக்கும் இடையில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வித்தியாசம். ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு பையன் ரெண்டாவதாக வர்ற பையனுக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ, ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் வரும்போது எனக்கு ஒரு நண்பர் சொல்லிட்டு வந்தார் ஒரு கதை இல்லை, அது உண்மை சம்பவம் தான். எனக்கு அதை வச்சு சொல்ல ட்ரை பண்ணுறேன். நிலாவுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி போயிருக்காங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு நம்ம ஏர்த்துலேருந்து, அதாவது நாசாவிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க யார் முதல்ல இறங்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஒரு 5 மில்லி செகண்டு தான் அவங்களுக்கு டைம். 1 2 3 4 5ங்கிறதுக்குள்ளே இறங்கணும். அதில் ஃபஸ்ட்டு போகிறவர் அந்த பைலட் வந்து பார்த்திங்கன்னா எட்வின்னு, அவர் இறங்கலை. 1 2 3 4 5 சொல்லும்போது இறங்கலை. அடுத்த சான்ஸ் அடுத்த ஆளுக்கு வரும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து முதல்ல கால் வைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சரித்திரம் படைச்சிட்டாரு, இந்த வரலாற்றில் இருந்துட்டார். அது மாதிரியான வாய்ப்புகளை யாருமே நீங்கள் இழந்துடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு 30 செகண்ட் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு சொல்கிறேன். நம்ம எல்லாருமே ஜென்ரலாக இந்த பாலிடெக்னிக் காலேஜ் வந்த எல்லா பசங்களுமே கடந்து போயிருப்போம், பொண்ணுகளும் கடந்து போயிருப்போம். என்னென்னா அவமானம். சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, ஏன் டிப்ளமோ சேர, ஏன் என்ஜினியரிங் சேரல, +1 ஏன் படிக்கல, +2 ஏன் படிக்கல. இந்த அவமானத்தை எல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு நாள் சேர்த்து வச்சுக்கோங்க, இங்கே மண்டையில் பதிய வச்சுக்கோங்க. எந்த சொந்தக்காரனையும் விட்டுறாதீங்க. எந்த சொந்தக்காரன்லாம் உங்களை அவமானப்படுத்தினானோ அவனை எல்லாம் பதிய வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட வெற்றியை நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு டைம் ஒரு கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்து அந்த கூட்டத்தில் எதிர்த்தாப்புல உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பசங்களாம் யோசிக்காதீங்க, அவங்களாம் தமிழ் பேசுனாங்களான்னு. அவங்களாம் இங்கிலீஷ் தான் பேசுனாங்க, தமிழில் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறோம். ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவலாளிகள்லாம் அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆப்ரஹாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இல்லை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஆப்ரஹாம் நீ வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையங்கிறத மறந்துடாத.
உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பை தான் நான் இன்றைக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு நிமிஷம் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அவருக்கு எதிர்வினை எப்படி ஆற்றாருன்னு பாருங்கள். ரொம்ப நன்றி சகோதரரே, எங்கள் அப்பாவோட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளோ நாள் உழைக்கிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பாவோட உழைப்பு அவ்வளோ பெரிய உழைப்பு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அந்த செருப்பு இன்னொரு வாட்டி அருந்து போச்சுன்னா எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அந்த செருப்பை தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் நம்ம அப்பா அம்மா வேலையை வெளியில் சொல்கிறோம் சொல்லுங்கள்? அதில் யாருக்காவது ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கான்னு? எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் அப்பா தொழிலாளி, எங்கள் அப்பா நெசவாளி, எங்கள் அப்பா ஸ்வீப்பர்னு சொல்கிறதுல யாருக்காவது அவமானம் இருக்கான்னு? தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் அது இன்னிலேருந்து விட்டுருங்க. அப்பா அம்மா எந்த வேலை செஞ்சாலும் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. காமராஜர் வந்து ஒரு வாட்டி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கிட்ட வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எதுக்குன்னா மெடிக்கல் காலேஜில் சேர்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஒரு 100-150 அப்ளிகேஷன்ஸ் பக்கம் இருக்குது. அவரோட உதவியாளர் வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஐயா இதில் ஒரு 30 வந்து நம்ம சிபாரிசு பண்ணணும். அதாவது அப்போல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா முதலமைச்சரோட சிபாரிசு கடிதம் வேணும். ஒரு 30 பேர்த்த செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது யோசிக்கிறார் காமராஜர், எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு உதவியாளரை, நீ ஒரு 5 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உதவியாளர் வெளில போயிடுறாரு. ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் மணி அடித்து கூப்பிடுறாரு. உதவியாளர் வந்து உள்ளே வந்துடுறாரு. 30 அப்ளிகேஷன் எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த உதவியாளருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இவர் செலக்ட் பண்ணியிருப்பார்? ஏற்கனவே இவருக்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களா? வேறு ஏதாவது சிபாரிசு, பெரிய ஆட்கள் சிபாரிசு கொடுத்துருப்பாங்களான்னு அவருக்கு யோசிச்சு ஒரு மாதிரி தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் காமராஜர் டீ கேட்குறாரு, ஐயா எப்படிங்க ஐயா அந்த 30 பேர் தான் அதுவும் 5 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் ஏற்கனவே ஏதாவது லிஸ்ட்டு வச்சுருந்தீங்களா அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸு சைனு, அப்பா அம்மா பெற்றோர் கையொப்பத்தில் யார்தெல்லாம் கை நாட்டு இருந்துச்சோ கை நாட்டு இருந்த அப்ளிகேஷன்ஸை தான் எடுத்தேன். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மெடிசன் படிக்கிறதுக்கு தகுதியான பசங்கன்னு நான் தீர்மானித்தேன். ஆக முதல் தலைமுறை பட்டதாரிகளாக அவங்க வரணுங்கிறத நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னார். அது மாதிரி இந்த உலகத்திலே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு, முதல் தலைமுறை குழந்தைகள் தான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்குறாங்க, எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறாங்கன்னு. அது மாதிரி தான் இதில் நிறைய பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் யாருப்பா முதல் தலைமுறை பட்டதாரி? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருந்து முதல் கிராஜுவேஷன் வருது. ஸோ பெரும்பான்மையானவங்க நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதாவது ஈகோவில் 2 ஈகோ இருக்குது. ஒன்று வந்து குட் ஈகோ, இன்னொன்று வந்து பேட் ஈகோங்கிறது. அதாவது எப்பவுமே ஒரு நல்ல ஈகோ, நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கணும், நான் கண்டிப்பாக இந்த லைஃப்பில் ஜெயிப்பேங்கிற ஒரு நல்ல ஈகோ வந்து உங்களை வந்து வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு செல்லும். உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹெலன் கெல்லர்னு ஒருத்தங்க. அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது. எப்பவுமே 2 குறைபாடுகள் தான் அதிகபட்சம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து 3 குறைபாடுகள், காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, கண்ணும் தெரியாது. ஆனால் அவங்க வந்து 11 புக்கு எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஆசான், அன்னி சலைவான்னு ஒரு அருமையான ஆசான். அவங்களுக்கு எல்லாமே சைகை மொழியில் தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஆசிரியர் கிடைச்சதுனால அந்த அவங்க ஹெலன் கெல்லர் வந்து அத்தனை புத்தகங்கள் எழுத முடியும். அது மாதிரி உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாத்தியார்களுமே அன்னி சலைவான் மாதிரி அவங்க உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுங்களேன். இந்த உலகத்தையே தன்னோட குடையின் கீழே கொண்டு வந்தார் இல்லையா அலெக்சாண்டர். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அலெக்சாண்டர் பற்றி தெரியும். அலெக்சாண்டரோட வாத்தியார் பேர் வந்து அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டரை வந்து ஒரு வாட்டி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளவு பேர்த்த உங்களுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னு. அப்போ அலெக்சாண்டர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு வேணால் எங்கள் அப்பா அம்மா காரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தையே என்னோட காலடிக்கு கீழே கொண்டு வந்ததுக்கு காரணம் அரிஸ்டாட்டில்ங்கிற என்னோட வாத்தியார் தான். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் அலெக்சாண்டராக தான் பார்க்குறேன். உங்களுடைய ராஜ்யத்தை, உங்களுக்கு கீழே ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கு இங்கே நிறைய அரிஸ்டாட்டில்கள் வந்து காத்திருக்காங்க. தயவு செய்து உங்களுடைய ஆசான்களை பயன்படுத்திக்கோங்க. நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல்வியை விட தோல்வி அடைஞ்சிருவோங்கிற பயத்திலேயே நிறைய பேர் முயற்சி செய்யாமல் இருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், என்னடா நம்ம +1 +2 படிக்காமல் டைரெக்டாக வந்து இதுக்கு வந்துட்டோமே, அந்த ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட இருக்க வேண்டாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவன்.
என்னோடய காலேஜுக்கு போகும்போது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். திங்கக்கிழமை எங்கள் அப்பா காலேஜில் கொண்டு வந்து விடுவார். நாமக்கல் வெட்டினரி காலேஜில் படித்தேன். காலேஜில் கொண்டு வந்து விடுவார். திங்கக்கிழமை சாயந்தரமே பஸ்ஸில் கிளம்பி வந்துடுவேன். திருப்பியும் நம்ம ஊர் பழக்கம் தெரியும் இல்லைங்களா, பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லா கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அடுத்த வாரம் திங்கக்கிழமை கொண்டு போய் எங்கள் அப்பா விடுவார். ஆனால் அங்கே பேய் பிடிச்சது இங்கிலீஷ் தான். எனக்கு இங்கிலீஷ் வரல, அதனால் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். அடுத்த வாரமும் கொண்டு போய் விடுவாங்க. அடுத்த வாரமும் கிளம்பி வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்னோடய கோஆர்டினேட்டர் டாக்டர் மால்முருகன் ஒரு சார் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ணார். என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றுமே புரியல சார், எனக்கு அனாட்டமி புரியலை, ஃபிசியாலஜி புரியல, பயோகெமிஸ்ட்ரி புரியலன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுத்தாரு. உனக்கு என்ன புரியலையோ நீ அதை அப்படியே இங்கிலீஷில் எழுதிட்டு வா. போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிபியா ஃபிபுலா அப்படிங்கிறதுலாம் டிஐபிஐஏலாம் எழுத மாட்டேன், டிபிஇஏ, அதாவது தமிழ்லேயே எழுதிட்டு வருவேன். ஸோ அந்தளவுக்கு என்னோடய வாத்தியார் என்னை கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் நான் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி வெளியில் வந்தேன். ஸோ முயற்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாத்துனாலையும் முடியும். எந்த பின்புலமே இல்லாத என் ஊருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பஸ்ஸு தான் வந்துட்டு போகும். 6 டைமு ஒரே பஸ்ஸு தான் வந்துட்டு போகும். அந்த மாதிரி பின்புலத்தில் இருந்த நானே வரும்போது நீங்கள்லாம் ஒரு 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 நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில், அது தொழிற்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையணும். இங்கே இருக்கிற பொம்பளை குழந்தைகளுக்கு சொல்கிறேன் நான், யாராவது உங்களை பார்த்த நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மூஞ்சிலே அடுத்த வாட்டி முழிக்காதீங்க. ஏன்னா புற அழகை அப்ரோச் பண்ணுற யாருமே உங்களுக்கு சரியான நண்பராக தொடரத்துக்கு தகுதி இல்லாதவங்க. உங்களுடைய அக உணர்வை மதித்து, உங்களுடைய திறமையை மதித்து யார் வராங்களோ அவங்கள நம்பி நீங்கள் தொடர்ந்து நண்பராக பயணிங்க. எந்த ஒரு பிரியத்திலையும், அதீத பிரியத்தில் கூட உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட அதீத பிரியமாக இருக்கட்டும், உங்களுக்கும் அந்த ஆண் நண்பருக்கும் உங்களுக்கும் அந்த பெண் தோழிக்குமான எவ்வளவு பெரிய ஒரு 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 புரிதல் இருந்தால் கூட உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே ஷேர் பண்ணி வெளியில் போயிடுச்சுன்னா கூட அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன், ஒரு பெண்ணாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த உடலும் சரி கற்பும் சரி உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனம் சார்ந்ததும் கூட. இதில் ஒரு கதை வந்து ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பர்சனல் ஃபோட்டோ வெளியில் ஷேர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு தவறான முடிவை எடுத்து அந்த பொண்ணு ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா பார்த்து அவளை காப்பாற்றிடுறாங்க. அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்லேயே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, யாரையும் வரவேணான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, அப்பா வந்து நம்மளை டவுட் பண்ணுறாரு, மகப்பேறு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. உள்ளே போயிட்டு அவர் போய் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வராரு. அந்த அப்பாவோட நண்பர் தான் அந்த டாக்டரு. பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த டாக்டரை கைப்பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. எங்கன்னா பிரசவ வார்டுக்குள்ளே. பிரசவ வார்டு உள்ளே போகும்போது அந்த தாய் அனுபவிக்கிற வேதனையே, அந்த உடலில் துணி இல்லாமல் அந்த அந்த அம்மா அனுபவிக்கிற வேதனையை பார்க்கும் பொழுது நிர்வாணம் என்பது உடல் சார்ந்தது இல்லை, உள்ளம் சார்ந்தது. அதனால் பெண் குழந்தைகளை தயவு செய்து உங்களுடைய ஃபோட்டோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே ஷேர் ஆயிடுச்சுன்னா கூட அதற்காக யாருமே எந்த விதமான முடிவையும் தவறான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அடுத்த இன விருத்திக்காக தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறத ஒழிய உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லை. அடுத்தது, நான் பொதுவாக போகிற எல்லா மேடைகள்லையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் காலேஜ் புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்காது. இந்த உலகத்தில் காலேஜிலேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு வேறு ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த உலகம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இங்கே சந்திக்கிற ப்ரொஃபஸர்கள் வணக்கம் சொல்லி சந்தோஷமாக உங்களை எதிர்பார்க்குற மாதிரி வெளியில் சமுதாயத்தில் மனிதர்கள் உங்களை அவ்வளவு ஈஸியாக வரவேற்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த புத்தக அறிவு மட்டுமே பத்தாது. அதாவது உங்கள் ஸ்கூல் புத்தக அறிவு மட்டுமே பத்தாது, வெளி உலக புத்தக அனுபவங்கள் உங்களுக்கு வேணும். நான் சிபாரிசு பண்ணுற ஒரு புக்குன்னா த சீக்ரெட்டுன்னு ஒரு புக் இருக்குது, த ரகசியம்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை தயவு செய்து எல்லாருமே வாங்கி படிங்க. உங்களோட அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவீங்க. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறதுன்னு ரூமி சொல்கிறாரு. நீங்கள் எதை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களுக்குள்ள ஆயிட்ட மாதிரியே நினைக்கணும். அதாவது ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும். அது என்ன தெரியுமா காரணம்? நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி அழுகும்போது அந்த அழுகை உங்களை சேர்ந்து
சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நினச்சி சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான பண்பு குழந்தைகளை நீங்கள் எல்லாருமே வளர்த்திக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் கிராட்டிடியூட். அதாவது நன்றி உணர்வோடு இருங்க. உங்களை படைச்ச கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இருங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி உணர்வோடு இருங்க, உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய விழாவை ஆரம்பித்து கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றியுடனோடு இருங்க. அந்த நன்றிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி, அது மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொண்டு வரும். இதை பற்றி கூட த கிராட்டிடியூடுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. முடிஞ்சால் நிறைய புத்தகங்கள் வாசிங்க. புத்தகம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய அறிவு விரிவடையும். அதன் மூலம் நீங்கள் இந்த உலகத்தை சந்திப்பதற்கு இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நீங்கள்லாம் காலேஜ் வெளியில் வரும்போது இந்த சமுதாயத்தை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு இந்த புத்தக வாசிப்புகள் ரொம்ப உதவியாக இருக்கும். நான் ஜென்ரலாக பெற்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, குழந்தைகளுக்கு ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்களும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னையெல்லாம் கடைசி காலத்தில் பார்த்துக்க வேணாம்ப்பா, நீ சம்பாரித்து வேலைக்கு போனால் போதும் அப்படி சொல்லி வளர்த்தாதீங்க பெற்றோர்களே. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, என்ன கடைசி காலத்தில் நீ தான் பார்த்துக்கணும், என்னோட மனைவியை நீ தான் பார்த்துக்கணும், எங்களில் 2 பேர்த்தில் யார் முன்னாடி போயிட்டாலும் இன்னொருத்தங்கள் சேர்ற வரைக்கும் அவங்கள கௌரவத்தோடு நடத்தணுங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உலகத்திலேயே கொடுமையான கண்ணீர் எது தெரியுங்களா? தாயோட கண்ணீர் தான். அதை பார்த்துறாதீங்க குழந்தைகளே. உங்களுடைய பெற்றவங்களோட கண்ணீரை வரவழைச்சி விடாதீங்க. ஏன்னா உங்களை எல்லார்த்தையும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அதாவது எந்த நன்றியை கொன்றவர்களுக்கும், ஏன் ஆசிரியர் செஞ்சதை கூட நீங்கள் மறந்துட்டு போயிடுங்க, ஆனால் கொன்ற மகற்குன்னு சொல்கிறாங்க, தாய் தந்தை செஞ்ச நன்றியை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் இருக்கணும். அதை உங்களுடைய கல்வி மட்டுமே கொண்டு சேர்த்தோம். அதுக்கப்புறம் நான் குரூப் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். அதாவது உங்களுக்கு இப்போ டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப்பு என்ஜினியரிங் மட்டும் கிடையாது, குரூப் எக்ஸாம் இருக்குது. நான் வெட்டினரி டாக்டர் எக்ஸாம் ஆகி செலக்ட் ஆனதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் போனேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 4லேருந்து, விஏஓ எக்ஸாம்லேருந்து, குரூப் 2லேருந்து, 2ஏலேருந்து, குரூப் 1லேருந்து, குரூப் 1ஏலேருந்து அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. டைரெக்டாக சிவில் சர்வீஸ் எழுதுறது ஒரு பகுதி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இவ்வளவு எக்ஸாம்ஸை உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுது. அதுலேயும் டாப் போஸ்ட்னா குரூப் 1ல் இருக்கிற போஸ்ட் தான். அதில் டெப்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரு, டிஎஸ்பிஸு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸு, டிஎஃப்ஓஸ், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர்ஸு. ஸோ இந்த மாதிரி அவ்வளவு போஸ்ட் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே 10 to 15 வருஷத்தில் உங்களுக்கு கன்ஃபர்டு ஐஏஎஸ், கன்ஃபர்டு ஐபிஎஸ், கன்ஃபர்டு ஐஎஃப்எஸ் உங்கள் தமிழ்நாடு கேடர்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கான அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காலேஜில் படிக்கிறத விட எந்த குரூப் எக்ஸாமுமே எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இல்லை. ஸோ எல்லாருமே என்னை கேட்டால் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ காலேஜிலேருந்தே படிங்க. ஏன்னா இப்போ காலேஜில் படிக்கும்போது நீங்கள் தொழிற்கல்வி தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஒரு 6th to 10th புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்களும் வெளியில் வரும்போது ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வெளியில் வருவீங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.